இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு பழங்காலத்து அணிகலன்களில் சிலம்பு குறித்து பார்க்க போகிறோம். சிலம்பு என்பது பெண்கள் காலில் அணியும் ஒரு வகையான அணிகலன்கள் ஆகும். இந்த சிலம்பை வைத்தே எழுதப்பட்ட காப்பியங்கள் இலக்கியங்கள் எல்லாம் இருக்கின்றன. அதில் முதன்மை இடம் பெறுவது சிலப்பதிகாரம் என சொல்லலாம். சிலம்பினால் அதிகரித்த பாடல்களால் அமைந்த நூல், அதனால தான் அதுக்கு சிலப்பதிகாரம் அப்படின்னு பெயர் சொல்கிறாங்க. இந்த சிலம்பை மையமாக வைத்து எழுதப்பட்ட காப்பியம், அதனால் அதற்கு சிலப்பதிகாரம் என்று பெயர். இதற்கு வேறொரு பெயரும் உண்டு, குடைசூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து நூப்புரம் என்றும் அழைக்கிறார்கள். இதன் உள்ளே பரற்கற்கள் இடம்பெற்றிருந்தால் காலில் அணிந்து நடக்கும்போது ஓசை உண்டாகும். அதனால்தான் அதற்கு காலில் அணியும் அணிகலன் அப்படின்னு சொல்கிறாங்க. காலணிகளில் முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சாதாரணமாக வெள்ளியில் செய்யப்பட்டதாக இருக்கும். செல்வந்தர்களும் அரசர்களும் சிலம்பை பொன்னால் செய்து அணிந்திருந்தனர் என்பதற்கு எடுத்துக்காட்டுகள் ஏராளம். செல்வந்தர்களும் அரசர்களும் சிலம்பை பொன்னால் செய்து அதனுள்ளே மாணிக்கத்தையும் முத்தையும் பரற்கற்களாக இடுவார்கள் என்பதற்கு சிலப்பதிகாரத்தில் வரும் கண்ணகி அணிந்திருந்த சிலம்பும் பாண்டிய மன்னனின் மனைவியான கோப்பெருந்தேவி அணிந்திருந்த சிலம்பும் இதற்கு தக்க சான்றுகளாக அமைகின்றன. கோவலன் மனைவியான கண்ணகியினுடைய காற்சிலம்பில் மாணிக்க கற்கள் பதிக்கப்பட்டிருந்தன என்று சிலப்பதிகாரம் கூறுகிறது. அதே போல் பாண்டிய மன்னனின் மனைவியான கோப்பெருந்தேவியினுடைய கால் சிலம்பில் முத்துப்பரல்களால் உண்டாக்கப்பட்டிருந்தன அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரம் குறிப்பு சொல்கிறது. அதுக்கடுத்து பண்டைய காலத்தில் பெண்களுக்கு திருமணமான உடனே சிலம்பு களி நோன்பு என்னும் ஒரு சடங்கு நடைபெறும் வழக்கம் இருந்தது. சிலம்பு அணிகிற வழக்கம் மறைந்து போன இக்காலத்திலும் இன்னும் சிலம்பு சில இடங்களில் இருந்து வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். திருமணம் ஆன உடனே மணமகனும் மணமகளும் முதலில் வீட்டுக்கு வரும்போது அவர்களை வீட்டு வாசலில் நிறுத்தி ஆலாத்தி சுற்றி நீரை மணமகள் காலில் ஊற்றுகிற வழக்கம் இன்றும் இருந்து வருகிறது. இது பழைய சிலம்பு களி நோன்பு என்று அழைக்கப்படுகிறது. அதே போல் பாடகம் என்னும் காலணி சிலம்புக்கு மேலே அணியப்பட்டது அப்படின்னு சொல்லி குறிப்பு சொல்கிறாங்க. இதுவும் இப்போது வழக்கொழிந்து விட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. சதங்கை என்பதும் காலுக்கு அணியும் ஆபரணமாகும். சலங்கை என்றும் கிண்கிணி என்றும் இதற்கு பெயர் உண்டு. குரங்குசிறி என்பது பெண்கள் காலுக்கு மேலே தொடையில் அணிந்து கொண்ட ஆபரணம். இக்காலத்தில் இது வழக்கத்தில் இல்லை. கடகம் என்பது மேல் கையில் அணிவதாகும். இது மாணிக்கம் முதலிய கற்களால் பதித்து பொன்னால் செய்யப்பட்டது. இதனை ஆடவரும் அணிந்திருந்தனர். அதே போல் பெரும்பாலும் கால் சிலம்பு என்பது பெண்கள் அணியப்பட்ட ஒரு வகை அணிகலன்களாக இருந்தாலும் ஆண்களும் அணியும் வழக்கம் இருந்தது என்பதை இந்த பகுதியின் வழியாக தெரிந்து கொள்ள முடிகிறது. மேலும் பெண்கள் அணியக்கூடிய அந்த கால் சிலம்பு முற்காலத்தில் அரசவையில் இருக்கும் பெண்களும், அதாவது அரசரினுடைய மனைவியாக இருப்பவர்களும் உயர்ந்த செல்வந்தர்களும் இந்த மாதிரியான கால் சிலம்பினை அணிந்திருந்தனர் என்பதை இதன் வழியாக தெரிந்து கொள்ள முடிகிறது. மேலும் அக்கால சிலம்பிற்கும் இக்காலத்தில் இருக்கக்கூடிய சிலம்பிற்கும் வேறுபாடுகள் மிகுதியாக இருக்கின்றன. அக்கால மக்கள் சிலம்பை பொன்னாலும் வெள்ளியாலும் செய்து அணிந்திருந்தனர் என்பதை நாம் அறிந்தோம். அதே போல் இந்த காலத்தில் சிலம்பு என்பது பெரும்பாலும் வெள்ளியால் செய்யப்பட்ட ஒன்றாகவே இருக்கிறது. அதிலும் கால் சிலம்பு என்பது பெண்கள் காலில் அணியும் அணிகலனாகும். இது பெரும்பாலும் இன்றைய காலங்களில் வெள்ளியால் அணிகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அக்காலங்களை விட இக்காலங்களில்
கால் சிலம்பிற்கான வடிவங்கள் மாற்றம் பெற்று பல்வேறு வடிவங்களில் கால் சிலம்புகள் அணியப்படுவதை பார்க்கிறோம். குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை கால் சிலம்பு அணியும் வழக்கம் என்பது இன்று வரை தொன்று தொட்டு இருந்து வந்து கொண்டே தான் இருக்கிறது. சிலம்பில் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் காலில் அணியும் அணிகலன் என்பது இன்றளவும் மக்கள் மத்தியில் பயன்படுத்தப்பட்டு தான் வருகிறது என்பதை இதன் மூலம் அறிய முடிகிறது. நன்றி, வணக்கம்.